புஸ்தகத்திலே சங்கீத புஸ்தகம் 84 சங்கீதம் 5 வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 84:5. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவனாய் அவன் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆரோக்கியமாக அவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஃபிட்டானவனாய் ஏற்றவனாய் அவன் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு நல்ல பலன் அவசியம், சத்துவம் அவசியம். எப்படிங்க? சத்துவம், நல்ல பலன் அவசியம். அன்றாட வாழ்க்கையிலே, பர்சனல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலன் மிகவும் தேவையாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமாய் ஒரு உத்தமமான ஜீவியம் ஜீவிப்பதற்கு, வேதத்தை மதித்து ஜீவனம் செய்வதற்கு பலன் தேவை. ஆமென். பலன் தேவை. ஒரு மனிதனுக்குள்ளே சரியான பலன் இல்லாவிட்டால் சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை அவன் வாழ முடியாது. போன வியாழக்கிழமையே அதை நான் சொன்னேன் என்று நான் எண்ணுகிறேன். இது ஆவிக்கு உரிய வாழ்க்கை. இது ஆவி உலகத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொன்னால் அநேக வேளையிலே பாரம்பரியமாய் அதை நாம் பேசி அதை புரியாமல் விட்டு விடுகிறோம். ஆவியானவருக்கு உரிய வாழ்க்கை, ஆவி உலகத்தை சார்ந்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுதான். அந்த உலகத்திலே வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு முன்னோடி தான் என்னது? இந்த வாழ்க்கை. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன வேண்டும்? நமக்கு பலன் வேண்டும். பாவத்தை ஜெயித்து, பிசாசின் சோதனைகளை ஜெயித்து வாழ்வதற்கு நமக்கு என்ன வேண்டும்? பலன் அவசியம். தேவ சபை சார்ந்த வாழ்க்கையிலும் பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக, எப்படி பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் பலன் தேவை. ஆமென். பலன் அவசியம். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு குடும்ப வாழ்க்கை நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் பலன் அவசியம். ஒரு நல்ல புருஷனாய், நல்ல மனைவியாய், ஒரு நல்ல அம்மாவாக, அப்பாவாக, ஒரு நல்ல மாமியாராய், மருமகளாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வேண்டும்? சத்தமா சொல்லாமா? பலன் வேண்டும். பிரச்சனைகளை மேற்கொள்ள நமக்கு என்ன வேண்டும்? பலன் அவசியம். போராட்டங்களை ஜெயிப்பதற்கு பலன் தேவை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏராளமான வருத்தங்களை பார்க்கிறோம், ஏராளமான சோர்வுகளை பார்க்கிறோம். அதையும் இதையும் பற்றி நிறைய வீண் சிந்தனைகள், அந்த வீண் சிந்தனைகள் பெருகி பெருகி உள்ளத்திலே பாரங்கள், தாங்க முடியாத சோர்வுகள், இவைகளையும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பலன் தேவை. சொந்த பந்தங்களுடைய இடையூறுகளை ஜெயிப்பதற்கும் பலன் அவசியம். அநேகருடைய பொறாமைகளை மேற்கொள்வதற்கு பலன் அவசியம். சிலர் ராங் ரூட்டிலே தேவையில்லாத வீண் ஆலோசனைகளை சொல்லி நம்மை தவறாய் லீட் பண்ணும் பொழுது அதை புரிந்து கொண்டு சரியான பாதையிலே போவதற்கு பலன் அவசியம். சிநேகிதர்கள் என்று இன்றைக்கு நாம் கூறுகிறவர்கள், ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம். யாருங்க? யாரு? எல்லாரும் சொல்லாமா? ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம், சொந்த பந்தங்கள். ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்ன உடனே
வாலிபர்களை அல்லது வாலிப பிள்ளைகளை மட்டுமே நாம் சிந்திப்போம். அந்த சிறு வயதில் ஆரம்பிக்கிற அந்த ஸ்நேகம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அநேகருக்கு மேரேஜ் அப்பையும் அது என்ன செய்கிறது, அது கண்டினியூ ஆகும். அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய வயசு, இன்னும் கொஞ்சம் சிநேகிதர்களாய் இருக்கிறவருடைய ஆலோசனைகள் சில நேரம் வீழ்ச்சிக்கு நேராய் நம்மை கொண்டு செல்லுகிறது. இவைகளை எல்லாம் புரிந்து பார்த்து சரியான ஒரு பாதையிலே நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேண்டும்? சத்தமா சொல்லாமா? பலன் அவசியம். ஆனால் ஏராளமானவர்களுக்குள்ளே பலன் குன்றியே காணப்படுகிறது. ஏராளமானவர்களுக்குள்ளே பலன் இல்லாத சூழல். பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, பிரச்சனைகளை ஜெயிக்க முடியவில்லை, சோர்வுகளை ஜெயிக்க முடியவில்லை. இப்படியே பாவத்திலே இருந்து இருந்து சோர்விலே இருந்து இருந்து கிறிஸ்துவை விட்டு தூரம் போனதுதான் மிச்சமே ஒழிய ஒரு சத்துவமான ஒரு பலனான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இன்றைக்கு அநேகர் என்ன செய்யவில்லை, இதுவரைக்கும் வரவில்லை. என் அன்புக்குரியவர்களே, ஏன் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, புறஜாதிகளும் உலக இனம், உலகத்தின் மனித இனம் சரியான பலன் இன்றி ஒரு தேவன் உருவாக்கி வைத்த அந்த நேர்கோட்டிலே செல்ல முடியாதபடிக்கு உலகத்தின் மனித இனம் பலன் இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? தள்ளாடி கொண்டிருக்கிறது. தேவ மனிதன் சங்கீதம் 119 இப்படியாய் சொல்லுகிறார். ஒரு முறை அதை எடுத்து வாசியுங்கள். 25 வசனம் நினைக்கிறேன். 119 25 வாசிங்க. என் ஆத்துமா மண்ணோடு மீண்டும் வாசிங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இதை கூறினது யார்? ஒரு தேவ மனிதன் இல்லையா? ஒரு தேவ மனிதனே அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா, சத்தமா சொல்லாம, என் ஆத்துமா மண்ணோடு. என்ன அர்த்தம்? நான் உலகத்தோடு உலகமாய் இருக்கிறது போல இருக்கிறது. தேவ மனிதனே இப்படி சொன்னா புறஜாதி யோசிச்சு பாருங்க. உலகத்தோடு உலகமாய் பிணைந்தா என்ன செய்யறாங்க? ஆமாவா இல்லையா? என் ஆத்துமா மண்ணோடு. என்ன அர்த்தம்? என்னாலே உற்சாக வாழ்க்கை, ஒரு உயிர் மீட்சியான ஜீவியம் ஜீவிக்க முடியவில்லை. என்னாலே ஊக்கமான ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை என்னாலே வாழ முடியவில்லை என்று தேவ மனிதன் மட்டுமல்ல, உலக இனம் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் என்று யார் கூறுகிறார்களோ அவர்கள் உள்ளான மனிதனிலே, எங்கே? உள் மனிதனிலே, அந்தரங்க வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்தில், அவருடைய குடும்பத்தில், அவருடைய பொது வாழ்க்கையில போதுமான பலன் இல்லாமல் தள்ளாட்டம் அடைந்து கொண்டு முழுவதுமாய் அவர்கள் எப்போது விழுந்து வீழ்ச்சி அடைய போகிறார்களோ என்ற ஒரு நிலையிலே அநேக கிறிஸ்தவ ஜனம் இருக்கிறது. கவனிங்களே, பலனும் சத்துவமும் இல்லாவிட்டால் மங்கி எரிகிற ஒரு திரியை போல அல்லது முடங்கி போன ஒரு 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 சூளை போலத்தான், ஒரு சூழ்நிலை போலத்தான் அனைவருடைய வாழ்க்கை மாறிவிடும், மாறி போகும். முடங்கி போன வாழ்க்கை போல. பாருங்கள், ஆன்மீக வாழ்க்கைக்கும் நமக்கு என்ன தேவை? பலன் தேவை. குடும்ப வாழ்க்கைக்கும் நமக்கு பலன் தேவை. உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் நமக்கு பலன் தேவை. சரீர வாழ்க்கைக்கு பலன் தேவை. அந்த பலனை தெய்வம், ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அதை அவர் அள்ளி கொடுக்க
வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு, சத்தமா சொல்லாமா, கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு, ஏசாயா 40:29, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் இந்த கர்த்தர்? சோர்ந்து போகிற மக்களுக்கு அவர் என்ன செய்கிறவரா? பலன் கொடுக்கிறவர். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை அள்ளி கொடுக்கிறவர். ஆம், ஆண்டவராகிய கர்த்தர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த கர்த்தர் உங்களையும் என்னையும் கண்டும் காணாதவர் போல் இருக்கிறவர் அல்ல. உள்ளத்திலே சோர்வோடு பாரத்தோடு, ஐயோ இந்த உலக வாழ்க்கையில என்னாலே ஒரு சீரான ஒரு சரியான வாழ்க்கை ஜீவனம் செய்ய முடியவில்லையே, என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் வாழ்க்கையில, என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில அன்றாடம் போராட்டம், அன்றாடம் பிரச்சனை, என் சிந்தனைகளிலே போராட்டம் இருக்கிறதே, என்னாலே சீரான சிந்தனை சிந்திக்க முடியவில்லையே என்ற ஒரு வருத்தமான உணர்வோடு தேவ பிரசன்னத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களை நோக்கியே தேவ வார்த்தை இன்றைக்கு வருகிறது. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பலனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் தேவை என்று அல்ல. என்னது? ஆவிக்குரிய தேவன் சார்ந்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. சோ அந்த வாழ்க்கைக்கு ஆண்டுடைய பலன் தேவை. உலக வாழ்க்கைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு ஒருவேளை நீங்க சிந்திக்கலாம். அப்படி அல்லங்க. அவர் எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதுமானவர். இன்னொரு உண்மை என்ன? ஆவிக்குரிய பலன் இருந்தால் மீதி எல்லா ஃபீல்டுகளுக்கும் உங்களுக்கு எனக்கு கண்டிப்பாய் பலன் உருவாக ஆரம்பித்துவிடும். ஆமென். ஆவிக்குரிய பலன் இருந்தாலே போதுமானது. நீங்கள் மீதி பலனை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் ஸ்திரமாய் சற்று பலனாய் இருக்கிறேன்னு சொன்னால் உங்களால் பாவத்தை ஜெயிக்க முடியும், உங்களால் பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும். வீட்டிலே அல்லது உங்களுடைய ஃபேமிலிகளுக்குள்ளே சில பிரச்சனைகள் என்றால் நிச்சயமாய் அந்த பிரச்சனைகளையும் உங்களாலே ஜெயிக்க முடியும். இன்றைக்கு ஏன் சண்டைகளை, பிரச்சனைகளை, பொருளாதார கஷ்டங்களை, வியாதிகளை ஏன் ஜெயிக்க முடியவில்லை? ஆவிக்குரிய பலன் இல்லாததினாலே. ஆவிக்குரிய பலன் இல்லாததினாலே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வீடு கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டுட்டு பில்லர் போடுறாங்களா இல்லையா? பில்லர். அந்த பில்லர் போட்டுட்டு பில்லர் போடுறப்ப இந்த பாக்ஸ் வச்சு, அந்த காலம் பாக்ஸ் வச்சு உள்ள அந்த ஜல்லி அப்புறம் சிமெண்ட் மணலாம் என்ன செய்யணும்? மிக்ஸ் பண்ணி உள்ள போடணும். அந்த பில்லர் போடுவதற்கு முதலாவது இரும்பு ராடு என்ன செய்வாங்க? வச்சிருப்பாங்க. அநேகருக்குள்ள இரும்பை போன்ற அந்த ராடு இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில. எப்படி? கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டும், அதாவது உண்மையாவே அது பில்லர் தான் என்று கூறுகிற அளவுக்கு. ஆனால் ஜல்லி, மணல், சிமெண்ட், இந்த மிக்சிங் ஆன அந்த ஸ்டஃப் உள்ள இல்லாம ஒரு பில்லர் இருந்துச்சுன்னா அது பில்லர் தான் நம்ம சொல்லுவோம். ஆனா ஸ்ட்ராங்கா இருக்காது. சில நேரம் நீங்க போய் நின்று இப்படி ஆட்டினா கூட என்ன செய்யலாம்? கம்பி ஒருவேளை என்ன செய்யாது கீழே. ஆனா இப்படி இழுத்தீங்கன்னா என்ன செய்யும்? இங்கிட்டு சாயும், அங்கிட்டு சாயும். ஸ்டஃப் இல்லாத பில்லர் மாதிரி தான் அநேகர் இருக்கிறாங்க. எப்படிங்க? ஸ்டஃப். பேர் என்னது? அது பில்லர், தூண், அந்த வீட்டை தாங்கி நிற்கிற தூண். ஆனால் தூண் என்ற பெயரை பெற்றிருக்கிற அந்த உருவம் கம்பி இருக்கிறது. ஆனா உள்ள என்ன இல்லது? அந்த ஸ்டஃப் இல்லாம இருக்கு.
இப்படி புடிச்சு இழுத்தா அப்படியே அந்த பக்கம் இங்கிட்டு என்ன செய்ய சாஞ்சு போயிட்டு வரும். அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. உள்ள என்ன இல்ல சொல்லுங்க, ஸ்டஃப் என்ற ஆவிக்குரிய பலன் இல்லை. ஆவிக்குரிய பலன் இல்லாமலே ஒரு மனிதனை இவங்க யாருதான் ஆவிக்குரியவன் தான் என்ன செய்ய முடியும், நம்ம சொல்ல முடியும். ஏன்? அவங்க ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசி தான். ஆனா உள்ள ஆவிக்குரிய பலனுக்கு ஏற்ற அந்த ஸ்டஃப் இல்லாம தள்ளாடுது, ஸ்திரமா நிக்க முடியல. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு சத்தமா வாயில சொல்லுங்க பாப்போம். ஆமென். உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் இருக்கிற ஒரு நல்ல கர்த்தர், நல்ல ஆண்டவர். அவர் உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய பாடுகளை, உங்களுடைய சோர்வுகளை அவர் கண்டும் காணாதவர் அல்ல. அவர் பார்த்து ஆதங்கப்படுகிறார். அவர் பார்த்து என்ன செய்கிறார்? என்ன, நான் எல்லா பலனையும் வைத்திருக்கிறேன், என் பிள்ளைக்காகத்தான் நான் வச்சிருக்கிறேன், ஆனா என் பிள்ளை அதை சிந்திக்கிறதே இல்லையேன்னு சொல்லி அவர் ஆதங்கப்படுகிறார். என் அன்புக்குரியவர்களே, எந்த பலன் உங்களுக்கு தேவை? எந்த பலன் வேண்டும்? பொருளாதாரத்திலே முடங்கி போய் கிடக்கிறீர்களா? ஐயோ, இந்த பொருளாதார சிக்கலை என்னால மேற்கொள்ளவே முடியலன்னு சொல்லி சோர்ந்திருக்கிறீங்களா? ஐயோ, வியாதி, என்னுடைய சரீரம் ஹெல்த்தியாவே இல்ல, எப்ப பார்த்தாலும் சோர்வு, எப்ப பார்த்தாலும் வலி, எனக்கு பலனே இல்லைன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஐயோ, சின்ன பாவத்தை கூட என்னால ஜெயிக்க முடியலையே, ஒரு சின்ன பொய்ய கூட, ஒரு சின்ன காட்சிகளை கூட என்னால பார்க்காம இருக்க முடியல, நான் குன்றி போயிருக்கிறேன், எனக்கு பலன் இல்லையே. ஐயோ, என் குடும்பத்துக்குள்ளே எப்போது பார்த்தாலும் பிரச்சனையாய், சண்டை சச்சரவாய் இருந்து கொண்டே இருக்கிறது, என்னாலே ஒரு சமாதான சூழலை உண்டாக்க முடியவில்லையே என்று சோர்ந்திருக்கிறீங்களா? இதற்குரிய அந்த பலன் எனக்கு இல்லையேன்னு சொல்லி இந்த நாளிலே பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் உங்களை தேவ பிரசன்னத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அவர் அக்கறையாய் இருக்கிறார், உங்கள் மேல் அவர் கேரிங் ஆயிருக்கிறார். காரணம், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் சோர்ந்து இருக்கும் பொழுது சந்தோஷமா சாப்பிட முடியுமா நம்மால? நம்ம பிள்ளை காய்ச்சலோ அல்லது ஒரு வீக்கா இருக்கிறானோ இருந்தா, பிள்ளை சோர்வா இருக்குது, பேச கூட பலன் இல்ல, அவன் சோர்வா இருந்தா இருந்துட்டு போறான். யாரும் அப்படி இருக்க மாட்டோம். என் மகனுக்கு, என் பிள்ளைக்கு என்ன வேணும்? நல்ல சுகம் வேண்டுமேன்னு சொல்லி ஒரு பெற்றோருடைய உள்ளம் ஆதங்கப்படுமோ, அதை விட அதிகமாக ஆண்டவர் இயேசு என் பிள்ளைகள் பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பிக் கொடுக்கிறார். ஆமென். இங்கு உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் யாவரும், அன்பான சிறு பிள்ளைகள், அன்பான வாலிபர்கள், அன்பான பெரியோர்கள், எல்லாருக்கும் தேவ பலனை தேவன் அள்ளி கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும், உற்சாகமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், சோர்வுகளை ஜெயிக்க முடியும், பிரச்சனைகளை தாண்டி முன்னேறி செல்ல முடியும். ஆண்டவர் உங்கள் மீது என் மீதும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அந்த உணர்வோடு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, இன்னும் அதிகமாய் என்னோடு பேசுங்கன்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்துல இருங்க. ஆண்டவர் பேச போகிறார். முதலாவதாக ஆவிக்குரிய பலன் அல்லது தேவனிடத்திலிருந்து பலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ஒரு 3 விஷயங்களை மட்டும் நாம் வேகமாய் பார்த்து முடிக்க போகிறோம். அந்த 84ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனம் மீண்டும் வாசிக்கலாம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும். எல்லாரும் சொல்லாமா?
உம்மிலே பலன் கொள்ளுகிறவன். உம்மிலே. என் அன்புக்குரியவர்களே, பலனை உருவாக்குகிற பர்சன் கர்த்தர் தான். யார்? பலனை உண்டாக்குகிற ஆளே யார்தான்? கர்த்தர் தான். ஆண்டவரிடத்தில் இருந்துதான் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாவித பலனும் வருகிறது. அவரை புறக்கணித்து விட்டு, எப்படி? அவரை புறக்கணித்து விட்டு, அவரை ஒதுக்கிவிட்டு, அல்லது அவரை தேடாமல் அலட்சியமாய் இருந்துவிட்டு ஒரு மனிதன் பலனாய் வாழ்ந்துவிட முடியாது. உம்மிலே பலன் கொள்ளுகிற பலனுக்கு ஆதாரமே யார்தான்? வாழ்க்கைக்கு தேவையான ஸ்ட்ரென்த்துக்கு, அந்த பலனுக்கு ஆதாரம் அவர்தான். ஆன்மீக பலன் மட்டுமல்ல, சரீர பலன், உலக சூழலுக்கு தேவையான பலன், பிரச்சனைகளை ஜெயிக்கக்கூடிய பலன், பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலன், எல்லாவித பலனுக்கும் அவர்தான் ஆதாரம், அவர்தான் வேர். அவர்தான் வேர். ஆகவேதான் வேதத்திலே பல வசனங்களிலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 28:7 வாசிங்க. கர்த்தர் என் பலனும், கர்த்தர் என் பலனும், என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் போதுங்க. கர்த்தர் என், சங்கீதக்காரர் அதை உணர்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர், சத்தமா சொல்லுங்க, என் சொத்து, என் பலன். அப்படி சொல்றாரா? சொல்லுங்க. அது இது என்று சொல்லி அதையும் இதையும் சொல்லி சொல்லுகிறாரா? கர்த்தர் என் பலன். காரணம், அவர்தான் வாழ்க்கையின் பலத்துக்கு ஆதாரம். அவர்தான் வேறு. அங்கிருந்துதான் பலன் உற்பத்தி ஆகிறது. சங்கீதம் 46:1 வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். யாருங்க? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர். ஆமென். அவர் பலனுங்க. ஏசாயா 25:4 வாசிங்க. நீர் ஏழைகளுக்கு பலன். நீர் ஏழைகளுக்கு பலன். என்னங்க? பலனும். அவர் யாரா? ஏழைகளுக்கு பலனும். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய். அவர் யாராம்? ஏழைகளுக்கு பலனும் திடனுமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24 வாசிங்க. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். யாருக்கு? மீட்கப்பட்ட யாவருக்கும் கிறிஸ்து யாராய் இருக்கிறார்? தேவ பலன். எல்லா பலனும் அவர் மூலமாய்த்தான் கிடைக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, எல்லா பலனும் அங்கிருந்து, அதாவது ஆண்டவரிடத்திலிருந்து தான் என்ன செய்கிறது? கிடைக்கிறது, வருகிறது. ஆகவே உங்களுக்கு எனக்கும் தேவையான பலத்தை அவரிடமிருந்தே நாம் பெற வேண்டும். என்னங்க? சத்தமா சொல்லாமா? அதுவே சரியான பலன். அதனால்தான் அந்த 84ஆம் சங்கீதத்திலே உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் வாசிக்கிறோம். எப்படி? என்ன அர்த்தம்? வேறு இடத்திலே பலனை தேடாதபடிக்கு. எப்படி? வேறு இடத்திலே பலனை தேடாதபடிக்கு, இதை செஞ்சா நான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருப்பேன், இதை பண்ணுனா என் உள்ளத்திற்கு கொஞ்சம் பலன், இதை செஞ்சா நான் அப்படி இருப்பேன் சொல்லி வேறு இடங்களிலே வாழ்க்கைக்கு தேவையான அந்த பலத்தை தேடாதபடிக்கு உம்மிலே
பலன் கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான். என் அன்புக்குரியவர்களே, அந்த வேத சத்தியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பலனான கர்த்தரை நாம் கொண்டிருக்கிறோம். இதை அறியாமல், புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில முடங்கி போய், கண்ணீர் விட்டு கொண்டு, சோர்ந்து போய்கொண்டு, அதனால் தான் யோவானிலே இப்படியாய் வாசிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தை அறிந்து வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்றாவிட்டால் விடுதலை சாத்தியமில்லை. We should know first. We should understand. அறியணும் first. வேதம் என்ன போதிக்கிறது? ஆண்டவர் யாராய் இருக்கிறார்? அந்த அறிவு வாழ்க்கையிலே வாழ்க்கையாய் மாறும் பொழுது அதனாலே விடுதலை. ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படியே பாரம்பரியமா மாறிட்டு இருக்காங்க. என்ன? கிறிஸ்தவனாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு 10 வருஷம் அல்லது 15 வருஷம் 20 வருஷம் ஆக போது, ஆரம்பத்திலே உணர்ந்து புரிந்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை இப்ப ரொட்டீனா மாறிடுச்சு. என்னது என்னது அப்படின்னா என்னங்க அப்படின்னா ரொட்டி இல்ல, என்னது? ஒரு ஹேபிட். ஏன் செய்யறோன்றத மறந்துட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு என்ன செய்யாது தெரியும். ஏன்னா அறிஞ்சுதான் உள்ள வந்தோம், ஆண்டவர் தான் அப்படின்னு அறிஞ்சு உள்ள வந்தவங்க திரும்ப திரும்ப அப்படியே அந்த காரியங்களை செய்ய செய்ய அது வெறும் பழக்கமாய் மாறி போனதே ஒழிய அதிலிருந்து சார அவர்கள் அந்த அந்த ஞானம் எல்லாம் போச்சு. ஒவ்வொரு கிறிஸ்தவ அந்த அந்த காரியத்திற்கும் உள்ளே பலன் இருக்கு. அதை புரிஞ்சுக்கல அநேகர். ஆரம்பத்திலே புரிந்து கொண்டு ஆண்டவர் தான் மீட்பர் என்று அறிந்து உள்ளே வந்தவர்கள் திரும்ப திரும்ப அதே காரியத்தை யோசிக்காம செய்து செய்து அல்லது புரிந்து கொண்டு ஈடுபாடோடு அதை செய்யாம அது பழக்கமாய் மாற மாற எதுக்கு செய்யறோம், ஏன் செய்யறோம், இதனால என்ன விளைவு அதெல்லாம் உணராம நான் கிறிஸ்தவன், நான் ஒழுங்கா இதெல்லாம் செய்யணும்பா, இல்லாட்டா நான் யாரு கிடையாது, நான் கிறிஸ்தவன் இல்ல, இப்படி மாறி போச்சு எல்லாம். அதனால சுத்தி அந்த பலன் அந்த சத்துவம் இருக்குது, அதை நம்ம பெற்று அனுபவிக்காம இருக்கிறோம். அதற்கு ஆண்டவர் அவர் ஒருபோதும் யாரு கிடையாது, பொறுப்பாக மாட்டார். நம்ம தான் பொறுப்பாளி. உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஆண்டவரை பற்றி இன்னொரு வசனம் சொல்லுது, அவர் ஆத்துமாவிலே பலன் தந்து இருக்கா இல்லையா? எடுத்து வாசிங்க சங்கீத புஸ்தகம். எடுத்தாச்சா? 138 சங்கீதம் 3 வாசிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கவனிங்க அம்மா, ஐயா, பிள்ளைகளே, சரீர பலன் மட்டுமல்ல, ஃபேமிலி சார்ந்த அந்த பலன் மட்டுமல்ல, ஆத்தும பலன். என்ன அர்த்தம்? ஆத்துமாவிலன்னா உள்ளம் சார்ந்த, அதுக்கும் அவர் என்ன தர்றாராம்? அந்த உள் மனம், ஆத்தும மனம், அதிலே தைரியமா இருப்பதற்கு அவர் பலன் தர்றார். நீங்க சில சமயம் நீங்க வெளியே ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது போனீங்கன்னா சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த வியாதியும் மேஜரா பெருசா இல்லையே, நீங்க கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்களேன். எப்படி? நீங்க கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. எதுக்கு? சரீரம் ஹெல்த்தியா இருக்குது, உள்ள எப்படி இருக்குது? வீக்கா, சோர்வா. வசனம் சொல்லுது, என் ஆத்துமாவில என்ன செய்யறாரு அவரு? ஆமென். எல்லா பலனுக்கும் சோர்ஸ் அவர் தாங்க.
சரீர பலன் மட்டுமல்ல, குடும்பத்திற்கான அந்த பலன் மட்டுமல்ல, தேவ சபை சார்ந்த அந்த பலன் மட்டுமல்ல, ஆவிக்குரிய அது மட்டுமல்ல, உள் மனதில் நிறைய கவலை, நிறைய வருத்தம், நிறைய சிந்தனைங்க. ஐயோ, பலன் அவர் தர்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் பலனின் ஆதாரம். அதனால தான் சொல்லுது வேதம், உம்மிலே அந்த மனுஷன் யாரு? வெளி இடங்களில இன்னைக்கு அநேகர் தேடுறாங்க, என் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியல, கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு போவோமா, அல்லது யார்கிட்டயாவது போன் பண்ணி பேசுவோமா, போன போட்டா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுதே, ஐயோ. கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லாவித பலனுக்கும் அவர் போதுமான, அவர் பலன் தருவார். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய சிந்தை என்ன? ஆண்டவருக்குள்ளே நான் எனக்கு தேவையான அந்த பலன் என்ன செய்யணும்? தேடணும். ஆண்டவருக்குள்ளே ஒரு நபர் யாரோடு ஒட்டி உறவாடுகிறாரோ அதை பொறுத்து தான் அவர் தன்னை பலனாய் சிந்திக்க முடியும், சிந்திப்பார். ஆமாவா இல்லையா? உம்மிலே பலன் கொள்ளுகிற அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளுக்கு, ஒரு நபருக்கு இந்திய அரசாங்கத்திலேயோ அல்லது மாநில அரசாங்கத்திலேயோ நிறைய அதிகாரிகளை அவருக்கு தெரியும் வச்சுக்கங்க. எப்படி? நிறைய அதிகாரிகளை, அப்படி நிறைய பேர் அவருக்கு அறிமுகமா இருந்தா அவருடைய பேச்சிலேயே ஒரு தோரணையா, ஒரு தில்லா இருப்பாங்க பாத்தீங்களா? ஏன் அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும், அப்படி தெரியும், அப்படியே அந்த 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 பேச்சு என்ன சொல்ல, அப்படி நடை, உடை, பாவனை எல்லாம். அல்லது ஒருவருக்கு நிறைய சொத்து சுகம் இருக்கு, பணம் நிறைய இருக்கு, அந்த இதை வச்சு உள்ளத்துல ஒரு ஒரு போல்னஸ் இருக்கும். அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் நான் என்ன செய்ய முடியும்? ஏன்னா பணம் இருக்குது, ஐஸ்வர்யம் உதவுன்னு வாசிக்கிறோம். ஆமாவா இல்லையா? அல்லது பல விஷயங்களிலே இந்த உலகம் சார்ந்த நிறைய காரியங்கள், ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான பேர் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்தந்த ஃபீல்டு. எனக்கு என்ன இருக்காங்க? நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நான் கூப்பிட்டா என்ன செஞ்சுருவாங்க? ஓடி போனை போட்டா என்ன செஞ்சிருவாங்க? டக்குன்னு வந்து நிற்பாங்க, டக்குன்னு வந்து. இது போல உடனே ஒத்துழைக்கிற சில நண்பர்கள் இருந்தா ஒரு உள்ளத்துல கொஞ்சம் எப்படி இருக்கும்? ஒரு தெம்பா, ஒரு போல்னஸ், ஒரு தைரியமா. அந்த உணர்வு, அந்த ஒரு ஒட்டி உறவாடுகிற அந்த தன்மை தேவன் மேல வச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்கிறது இல்லையா? எனக்கு அதிகாரிகள் நிறைய பேர், எனக்கு பணம் நிறைய இருக்கு, எங்க அம்மா அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க, எனக்கு இந்த வேலை இருக்கு, இந்த வேலையில இவ்வளவு இன்கம், பிரச்சனையே கிடையாது என்ற அந்த நம்பிக்கையான உணர்வு இருக்கு இல்லையா? அதை தூக்கி ஆண்டவர் மேல வைங்களேன். அதுதான் உம்மிலே பலன் கொள்ளுகிற அந்த நம்பிக்கையே கர்த்தர் மேல, அவரோடு ஒட்டி உறவாடுகிற ஒரு வாழ்க்கை இருந்தா அவரே உங்களுக்கு பலனாயிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நாம் எந்த அளவுக்கு ஒட்டி உறவாடுகிறோமோ அவ்வளவு அதிகமாய் அவர் நமக்கு பலனாய், அவர் ஏழைகளுக்கு பலனாய், திடனாய். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் கொண்டிருக்க ஏன் பலனில்லாதவரை போல குன்றி போகிறோம், உடைஞ்சு போறோம்? ஏன்? அம்மா, நான் முன்னாடி சொன்னேன், பல அதிகாரிகள்
சொத்து சுகம், காசு பணம், ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், அல்லது அப்பா அம்மா, எங்க அப்பா இந்த வேலை, எங்க அம்மா இப்படி, எங்க குடும்பம் பெரிய குடும்பம், இதெல்லாம் உதிர்ந்து போகிற பலன். இதெல்லாம் உலர்ந்து போகிற பலன். தேவ பலன் தான் நித்தியத்துக்கும் உங்களோடு நிற்கிற பலன். ஆமென். சில நேரம் இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க, அதிகாரியுடைய ஐக்கியம் தேவைதான். ஆமென், உண்மைதான். ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் தேவைதான். இந்த ஃப்ரெண்ட்ஸும் அதிகாரிகளும் அவர்களும் இவர்களும் உங்களுக்கு மனைக்கும் அனுகூலமாய் இருப்பதற்கு அவர் தேவை. ஆமென், அவர் தேவை. உம்மிலே பலன் கொள்ளுகிறது. இந்த ஸ்தானத்துக்கு வாங்க. ஆண்டவரே, எனக்கு தேவையான பலன் வெளியே நான் தேடல, நான் உங்ககிட்ட தேடுறேன். வெளியே நான் இதுவரைக்கும் நான் நம்பிக்கை வச்சிருந்தேன், அதை எடுத்து உங்க மேல உண்மையா வைக்கிறேன். என் ஃப்ரெண்டு இருக்கான், எனக்கு அப்படி இருக்கு, எனக்கு அதெல்லாம் இருக்கு, பிரச்சனை இல்லைன்னு நான் இவ்வளவு காலம் யோசித்தேன். அல்ல ராஜா, உலகம் என்னை என்று வேண்டுமானாலும் விட்டு விட்டு போய்விடும். அது உலர்ந்து போகிற, உதிர்ந்து போகிற விஷயம். ஆனால் நீர் என்றென்றைக்கும் என்னோடு கூட, உம்மிலே நான் என்ன செய்வேன்? பலன் கொள்ளும். இந்த வசனத்தை வச்சு அறிக்கையிட்டு ஜெபிங்க. எனக்கு உங்க பலன் என்ன செய்யுங்க? தாங்க. சத்துவமாய் வாழ முடியும். இரண்டாவது, அது 84ஆம் சங்கீதம் 1, 2, 4, 10. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இந்த உலகத்திலே ஒரு தேவ மனிதனுக்கு தேவையான பலன் ஒன்று ஆண்டவருக்குள்ளே, எங்கிருந்து? உம்மிலே. இரண்டாவது தேவ பிரசன்னத்திலே. ஆமென், சொல்லுங்க சத்தமா. தேவ பிரசன்னத்திலே, தேவனுடைய வீட்டிலே. ஒன்னையும் ரெண்டையும் போட்டு நீங்க ஒன்றும் கிடையாது. ஒன்னாவது தேவனோடு பர்சனல் உறவு. எங்க இருந்தாலும், வீட்டிலே, வெளியே, வேலையில, எங்க இருந்தாலும் ஆண்டவர் மேல இருக்கிற அந்த ஈடுபாடை காட்டுது. இரண்டாவது தேவ பிரசன்னத்தை. தேவ பிரசன்னத்திலே இருக்கிறவர்கள் பலனாயிருப்பார்கள். ஆமென். தேவ பிரசன்னத்திலே, தேவனுடைய வீட்டிலே இருப்போர் பலனை பெற முடியும், பலனாய் இருக்க முடியும். கவனிங்களேன், எந்த இடத்திலே நாம் அதிக நேரம் இருக்கிறோமோ அந்த இடத்தின் தாக்கம் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. எந்த இடத்திலே நாம் அதிக நேரம், இயல்பான உண்மை என்ன? ஒரு இடத்துக்கு போயிட்டா அந்த இடத்தின் தாக்கம், ஆமாவா இல்லையா, அப்படியே மூழ்கடிக்குது. அப்படிதான் இருக்கணும் ஆக்சுவலா, இல்லையா? தேவ பிரசன்னத்துக்கு வந்துட்டா, யார் அந்த தேவ பிரசன்னத்தோடு இணைஞ்சிடறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், ஒரு புது பலன் உண்டாக ஆரம்பிச்சார். ஏன்னா வேதம் சொல்லுது. ஆமென். அங்கே அத வாசிங்க, 1வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், நீர் இருக்கிற உம்முடைய இடம், அது எவ்வளவு இன்பமானது. என் அன்புக்குரியவர்களே, தேவ பிரசன்னத்திலே அவ்வளவு பலன் இருக்கிறது. அவ்வளவு. உலகத்தின் எந்த இடத்தை விட தேவ சமூகம்,
தேவ சன்னதி மகா பலனை உற்பத்தி செய்யக்கூடியது. ஆமென். அதை அநேகர் புரிஞ்சிக்கவே இல்லை. அநேகர் என்ன செய்யல? ஆலயத்திலே கூடி வருவது, தேவ பிள்ளைகளாய் தேவ சபையாய் கூடி வருவதை இன்றைக்கு அநேகர் முக்கியமாய் சிந்திக்கிறதில்லை. ஆகவே பலன் கூடுன மாதிரி இருந்து முக்கியமா சிந்திக்காம போன உடனே இருந்த பலன் என்ன செஞ்சிருது? கீழே போயிருது. ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு போறேன், ஆனா என்னமோ தெரியல, எனக்குள்ள ஒரு பலனே இல்லாம சோர்வாவே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாப்பிட்டுட்டு இருங்க பார்ப்போம், முடியுமான்னு பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாப்பிட்டுட்டு என்னமோ தெரியல, புதன்கிழமெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கு. எப்ப சாப்பிட்டீங்க? சண்டே சாப்பிட்டேன், இன்னைக்கு சாப்பிடல. அப்புறம் எப்படி இருக்கும் பலன்? இதுல சொல்றேன், உடம்புல. ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் என்ன ரொம்ப லேசானதான்னு கேட்கிறேன். சரீரம் கொஞ்சம் சத்துவமா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நேரம் அல்ல, 3 times a day, 3 நேரம் சாப்பிடுறோம். ஆவிக்குரிய பலனுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆவிக்குரிய பலன். ஆனா எதிர்பார்ப்பு ரொம்ப, சண்டை போடக்கூடாது, நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். நான் சர்ச்சுக்கு உங்களை டெய்லி வாங்கன்னு கூப்பிடல, வீட்டிலையாவது குடும்ப ஜபத்தின் மூலமாவது என்ன செய்யுங்க? தேவ பிரசன்னத்தை வீட்டில் கொண்டு வாங்க. அது ஒவ்வொரு நாள் இருக்க வேண்டிய அந்த ப்ராசஸ். ஆலயத்துக்கு நம்ம சண்டே வர்றோம், செவ்வாய்க்கிழமை வர்றோம், வியாழக்கிழமை வர்றோம், ஃப்ரைடே அங்கங்க கூடுறோம், விட்டு கூடுறோம். ஆனா தேவ பிரசன்னத்தை இப்படி செய்யக்கூடாது. அதுக்கு தான் வீட்டில் குடும்ப ஜபம் வையி, வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறாரு. அதை யாரும் ஃபாலோ பண்றதில்லையே. 1-2 பேர் ஃபாலோ பண்ணுவீங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யாரும் ஃபாலோ பண்ற? யோசிங்க. ஐயோ ரொம்ப டயர்டா இருக்கு, ஐயோ ரொம்ப லேட் ஆயிருச்சு, ஐயோ ரொம்ப தூக்க மயக்கமா இருக்கு, ஐயோ வீட்டுல அவ்வளவு பிரச்சனை, ஐயோ வீட்டுல அவ்வளவு வேலை, அங்க பாருங்களேன் பாத்திரம் மலை போல குவிஞ்சிருக்கு. அப்ப பலன் குன்றிதான் இருக்கும். மார்த்தாள் இப்படிதான் சொன்னா, நிறைய வேலை இருக்கு ஆண்டவரே, நீங்களே இப்படி இருக்கீங்களே, என் தங்கச்சிய ஹெல்ப் பண்ண விடாம. ஆனா சொல்றாரு, எஸ் நான் தான் செஞ்சேன். என்ன அவ என்ன தெரியுமா பண்ணா? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வேத வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கு என்ன சொல்றாரு கர்த்தர்? தேவையானது அதுதான் தேவை, அதுதான். அப்ப வேலை செய்யு. வேலை செய்யறதுக்காகத்தான் 2 கையை கொடுத்தாரு, 2 காலை கொடுத்தாரு, 2 கண்ணை கொடுத்தாரு. வேலை செய்யாம இருக்கல்ல, திட்டமிட்டு செய். வேலை செய்யறதுக்கு தேவ காரியத்தை பலியாக்காதே. என்னாக்காதே? பலியாக்காதே. நிறைய பேர் அப்படிதான் சொல்றோம். ஐயோ வேலை 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 செய்யணுங்க, கண்டிப்பா தேவை. அதுக்கு தேவ பிரசன்னத்தை பலியாக்க கூடாது. தேவ பிரசன்னத்திலே அவ்வளவு பலன் உண்டு. தேவ பிரசன்னத்திலே உண்டாகிற அந்த பலனை போல வேறு எந்த இடத்திலும் பலனை காண முடியாது. என்ன சொன்னாரு? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும். ஏன் சொன்னாரு? என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டில் மகிழ்ச்சி இருக்கு. என் பிரசன்னத்தில் என்ன இருக்குது? மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆத்துமாவிலே பலன் அங்கதான் இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ண வேணாமா? நீ கவனிங்களே, ட்ரை பண்ணி முழுவதுமா நம்ம முயற்சியிலே நாம் அதை செய்ய வேண்டாம். ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அவர் மீதி பார்த்துக்குவார். அந்த வாஞ்ச உங்ககிட்ட இருந்து என்ன செய்யணும் விரும்புறாரு?
நீங்க ஸ்டெப் எடுத்து வை. நாமளே முயற்சி பண்ணி பல்ல கடிச்சுக்கிட்டு எப்படியா, அப்படி இல்லை. ஒரு ஸ்டெப் எடுத்து வை, நான் மீதி பார்த்துக்கிறேன்றாரு. வீட்டில் குடும்ப ஜெபம் வைங்க. வீட்டில் சண்டை ஜெபம் அல்ல. என்ன ஜெபம் அல்ல? சண்டை ஜெபம் அல்ல. ஃபேமிலி பேர் வச்சாலும் பார்த்துக்கிறது இல்லை, ஒருத்தர் பார்க்கறது இல்லை, கீழே குனிஞ்சுக்கிறது. நீ பாடு, நான் பாடு, நீ வாசி, நீ ஜெபி, நான் ஜெபி. அங்கே அந்த குடும்ப ஜபத்துக்குள்ள உருன்னு உக்காந்துக்கிட்டு இங்கிட்டும் பார்க்காம அங்கிட்டு பார்க்காம, எங்க பாஸ்டரோட ஐயோ அனத்தல் தாங்க முடியலப்பா, அவருக்காகவாது நம்ம வைக்கணும். என்ன தெரியுமா? சாப்பாடு வச்சாச்சு, சாப்பாடு என்ன செஞ்சாச்சு? வச்சாச்சு. அந்த அந்த மல்லி கொஞ்சம் நிறைய கிடக்கு, தூக்கி அங்கிட்டு வை. அப்புறம் என்ன வேப்பிலை, கருவேப்பிலை தூக்கி வை, அந்த வெங்காயத்தை தூக்கி வை, அந்த இதை தூக்கி வை. இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு சோத்தை மட்டும் வெளுக்கிறது. என்னது? ஃபேமிலி பேர் வச்சாச்சு. அவன்கிட்ட பேசலை, இவன்கிட்ட பேசலை, நீ பண்ணு நான் பண்ணு, அப்படியே போட்டுட்டு ஏதோ பண்ணியாச்சு. இன்னைக்கு பலன் வந்துடும். இன்னைக்கு என்ன வந்துடும்? நல்லா வரும், சூப்பராக வரும். என் அன்புக்குரியவர்களே, ரொட்டீனா மாத்தாதீங்க. என்னது? கிறிஸ்தவ வாழ்க்கையை ஹேபிட்டா மாத்தாதீங்க, உணர்வோடு செய்யுங்க. ஆமென். உணர்வு பூர்வமாய் அனுபவித்து செய்யுங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆரம்ப காலங்களில் அனுபவித்து புரிந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்த அநேகர் அந்த வாழ்க்கை பழக்கமாய் மாறி போனதாலே அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து சாரத்தை என்ன செய்ய முடியல, அவங்களால எடுக்க முடியல. இன்னைக்கு ஒரு மாற்றம் வரட்டும். ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவோம். ஒன்று, உம்மிலே பலன் கொள்ளுகிற அந்த மனுஷனா நம்ம மாறுவோம். ரெண்டாவது, அவருடைய பிரசன்னத்திலே. ஆலயத்தின் கூட்டங்களை பற்றி ஏன் ஓயாம சொல்றோம்? எதுக்காக? அதுல தானே பலன் இருக்கு. அதனால தான் சொல்றோம், ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க, வேத பாடத்தை மிஸ் பண்ணாதீங்க, சுவிசேஷ கூடத்தை மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை பெண்கள் கூடத்தை மிஸ் பண்ணாதீங்க, வியாழன் உபவாச ஜபத்தை. எது பாஸ்ட் அனத்துறாருப்பா? எதுக்குங்க? யாருக்காங்க? எனக்காகவா? அப்படி இல்லைங்க, உங்களுக்காகத்தான். காரணம், தேவ பிரசன்னத்தில் தான் பலன் இருக்கு, தீர்வு இருக்கிறது, உங்களுக்கு தேவையான ஞானம் இருக்கிறது. ஒரு 10 பேச்சை வச்சுட்டு வாழ்க்கை ஃபுல்லா ஓட்டிட முடியும் ஊழியம்னு சொல்லிக்கிட்டு. 10 பேர் வந்தா போதும், என்னத்த பெருசா. ஆனா அப்படி நான் இருக்க விரும்பல. ஆண்டவர் என்னிடம் கொடுத்த அந்த தேவ மந்தையை உணர்வு பூர்வமான ஒரு மந்தையாய் மாற்ற ஆவியோட உதவியோடு நான் பிரயாசப்பட்டு இருக்கேன். அதனால தான் அனத்துறேன். சிலர் என் மேல கோபப்பட்டாலும் என்ன செய்யறேன்? நான் அனத்துறேன். மிஸ் பண்ணாதீங்க, ஆண்டவரை தேடுங்க. நீங்கள் ஆண்டவரை தேடுகிறனாலே ஊழியக்காரனுக்கு ஏதோ கிடையாது, உங்களுக்கு பலன். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை மிஸ் பண்ணாதீங்க. இறுதியாக அது 5ஆம் வசனம் வாசிங்க. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் என்னங்க? தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். தேவ பலன் யாருக்கு? ஒன்று, ஆண்டவருக்குள்ளே பலனை தேடுகிறவர்கள். இரண்டாவது, தேவ பிரசன்னத்திலே, ஆலயத்தின் கூடுகைகளிலே. மூன்றாவது, இருதயத்திலே செம்மையான வழிகளை கொண்டிருப்போருக்கு. ஆமென். இருதயத்திலே சொல்லுங்க. இதெல்லாம் கேட்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்லவனா வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? எப்படி இன்னைக்கு உலகத்துல பொய் சொல்றவன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏமாத்துறவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, நியாயமாய் இல்லாதபடி அநியாயமா இருக்கிறவன் ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. புரிஞ்சுக்கங்க, செவ்வையான ஒழுக்கமான பாதையிலே செல்லாமல் நன்றாய் இருப்பது போல
யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிசாசின் பலன் உண்டாகி கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் கொடுத்து 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 கூல் டவுன், ஃப்ரீயாரு, கொஞ்சம் கொஞ்சம் போல்டாரு, பரவாயில்ல போல்டா பேசு, கொடுத்து கொடுத்து முடிவிலே ஆக்கினிக்கு, எங்கே? அக்கினி கடலுக்கு. ஆனா ஒழுக்கமா வாழ முயற்சி பண்றோம், பொய் பேசக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஐயோ ஆண்டவருக்கு பிரியமில்லாம, ஆனா பெருசா இல்லைங்க, அதுல பலன் இருக்கு. ஆமென். அதுல பலன் இருக்கு, தேவ பலன் இருக்கு. மகனே மகளே, எங்க வீட்டுல என்னை தப்பா பேசுறாங்க, என்னை அப்படி பேசுறாங்க, ஆனா நான் பொறுமையா இருக்கேன். பொறுமையா இருக்க இருக்க கொஞ்சம் கூட பேசுற மாதிரி இருக்கு. நோ, உனக்குள்ள தேவ பலன் உருவாகி கொண்டிருக்கிறது. தப்பாவோ அல்லது உன்னை பற்றி என்னை பற்றி அசுத்தமாய் பேசும் பொழுது உனக்குள்ளே தேவனுக்குள்ளே அந்த பலனை தேடுகிற அந்த குணம் இருந்தா அந்த பாடுகளுக்குள்ளே ஒரு புதிய தைரியம் உருவாயிட்டு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைகளுக்குள்ளே ஒரு புதிய பலன் வந்துகிட்டு இருக்கும். காரணம், செவ்வையான பாதைக்கு நிச்சயம் நல்ல பலன் இருக்குது. ஒழுக்கமான வழியிலே பலன் உண்டு, தேவ பலன். ஒழுக்கமில்லாத வழியிலும் பலன் இருக்கு. அது அந்த பிரதர், அந்த சிஸ்டர், அந்த பையன், அந்த ஒழுக்கமா இல்ல, ஆனா ரொம்ப ரொம்ப பலனா இருக்கு, தாட்டியமா, எப்படி போல்டான வார்த்தை, எப்படி ரொம்ப அசால்ட்டா. ஆவிகள் கிரியை செய்து உள்ள பிசாசின் ஆவி. பரவாயில்ல, நீ வாட்டு இரு, யார் என்ன சொல்ல போற, அப்படி இப்படின்னு நல்லா தாட்டியமா பேச, அப்படி பேச. நானும் கர்த்தரை தேடுறேன், பரிதாபமா இருக்கிற மாதிரி இருக்கு. கர்த்தருக்குள்ளே பலனை தேடுகிற மகளாயிரு, ஒழுக்கமான பாதையில செல்லுகிற தேவ பிள்ளையாயிரு, பலன் நிச்சயமா உருவாக. ஆமென். உள்ளத்திலே கொஞ்சம் அவிசுவாசத்தோடு இதெல்லாம் அப்படின்னா என்ன செய்யாது, கண்டிப்பா இந்த பாடுல இருக்கேன், இதுல இருந்து நான் மீண்டு வருவேன். ஆமென். நான் ஒழுக்கமா தான் இருப்பேன், நான் பொய் பேசி அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாம ஜீவிக்க மாட்டேன், நான் ஒழுங்கா இருப்பேன், ஆண்டவரை தேடுவேன். அப்படி ஆண்டவரை தேடுறனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கா, பரவாயில்ல, நான் ஒழுக்கமா தான் இருப்பேன், ஆண்டவரை தான் தேடுவேன், எனக்கு கர்த்தர் கிருபை செய்வார், நான் மீண்டு வருவேன்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தருக்குள்ளே பலனை தேடுகிற ஒரு தன்மை உணர்வு இருந்தா, ஆமென், உயிர்ப்பிக்கப்படுவீங்க நிச்சயமாய். செவ்வையான அவங்க பாக்கியவான்கள். ஒழுக்கத்தின் வழியிலே பலன் இருக்கு. ஆமென். பொய் வழியிலே பலன் இருப்பது போல தெரியும். எப்படி சொல்லுங்க, பலன் இருப்பது போல தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போன பொழுது மாம்ச பிரகாரமாக அவருக்கு பலனே இல்லாம இருந்தது மனதார இருந்துச்சு. சாத்தானுக்கு எப்படி இருந்திருக்கும், பயங்கர சத்துவம், ஆஹா தேவகுமாரனையே நான் சிலுவைக்கு ஏத்திட்டேன்னு ஒரு ஃபீல் இருந்திருப்பான். ஆனா வேதம் கூறுகிற உண்மை என்ன, அங்கே ஆத்துமாவிலே அவருக்கு பலன் இருந்தபடினால தான் கேடாய் சிந்தித்தவர்களுக்கு ஆணி அடித்து அவரை பாடுபடுத்தினவர்களை மன்னிக்க முடிந்தது. ஆமாவா இல்லையா? அதற்கப்புறம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தேவன் கொடுத்ததாய் பார்க்கிறோம். பிசாசு மொத்தமா இருக்கு, ஆமாவா இல்லையா? மொத்தமா வச்சிருக்கிறாரு. நீங்க இந்த கதையை கேட்டிருப்பீங்க. ஒரு வீட்டில் ஒரு ஆடு, ஒரு செம்மறி ஆடும் ஒரு டாங்கி இருந்துச்சா, ஒரு கழுதை கேட்டிருப்பீங்க. அந்த ஆட்டுக்கு அந்த எஜமான் என்ன செய்யறான், நிறைய புல்லு போட்டு அப்படியே ஆட்டை என்ன செய்யறான், அப்படியே மேல நல்லா கோதி விடுறான், நல்லா தடை விட்டு ஆடு நல்லா சாப்பிடுது. அந்த பக்கம் என்ன நிக்குது, கழுதை அடிச்சு வா நம்ம வெளியே போனோம். அது மேல என்ன வைக்கிறாங்க, பொதிய நிறைய பெருசா தள்ளாடி போயிட்டு வருது. போயிட்டு வந்துட்டு ஆட்டை பார்க்குது, வெறுப்பா இருக்கு வாழ்க்கையே.
நம்ம அநேக நேரம் சிந்திப்போம்ல, அந்த அவங்கள பாரு, இந்த இவங்கள பாரு, கிறிஸ்தவ வாழ்க்கையே வெறுப்பா இருக்குப்பா. ஏன்? அம்மா சுமக்க முடியல, பொதிய சுமக்க முடியல. ஆட்டுகிட்ட கேட்டுச்சான் கழுத, எஜமான் ரொம்ப மோசக்காரன். எஜமான் யாரு? ரொம்ப. உன்னைய மட்டும் என்ன செய்யறாரு? நல்லா கவனிக்கிறாரு. என்னைய போட்டு என்ன செய்யறாரு? மிதி மிதின்னு வேலை வாங்குறாரு, கஷ்டப்படுத்துறாரு. என் மேல என்ன செய்யறாரு? நிறைய புதிய வச்சிருக்காரு. நீ கொடுத்து வச்சவன். ஆடு சிரிச்சுச்சான், ஆமா பார்த்துக்க என்னைய, நீ எல்லாம் வாழ்ந்து வேஸ்ட். யாரு? ஆடு. அப்படிதானே சொல்றாங்க. ஆட்டை போல இருக்கிறவங்க நிறைய பேரு பெரிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்களாம். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் முகத்துல நீளமா வச்சுக்கிட்டு. ஒரு நாள் அந்த அந்த கழுதையை கூட்டிட்டு வேலைக்கு போயிட்டு திரும்பி வருது. அந்த போன சமயத்தில் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப அடி மிதி. வேகமா வீட்டுக்கு போய் இந்த ஆட்டை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. பேசுவோன்னு வருது, தேடுது, ஆட்டை காணோம். வேர் இஸ் மை ஃப்ரெண்ட்? ஐயோ எங்க போச்சு அப்படின்னு பார்த்தா உள்ளக்குள்ள எட்டி பார்த்துச்சான். ஒரு ஆணியில வால் தொங்கிட்டு இருந்துச்சான். ஆணியில வால். என்னது? நம்ம ஃப்ரெண்டோட வால் மாதிரி இருக்கே. நல்லா பார்த்துச்சான், தலை தனியா அந்த பக்கம் இருந்துச்சான். ஆஹா, வாட் ஹேப்பன்? என்ன நடந்துச்சு? என்னாச்சு? ஓ, இதுக்குத்தான் தடவி கொடுத்தாரா? என்ன செஞ்சாரு? இதுக்குத்தான் எங்க எஜமான் என்ன பண்ணாரு? நல்லா தடவி. ஓ, இதுக்குத்தான் புல்லு நிறைய போட்டாரா? இதுக்குத்தான் ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கிட்டாரா? எந்த காயமும் பற்றாம. அப்படி பார்த்தோன்னே அதுவரை இருந்த அந்த கவலை பாரமெல்லாம் பறந்து போய், சாமி உயிரோட வச்சிருக்கிய போதும்பான்னு சொல்லி அப்படியே உக்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தான். கழுதையா இருக்க விரும்புறோமா, ஆடா இருக்க விரும்புறோமா? அந்த ஆடா சொல்லுங்க, யோசிங்க. இயேசுவை சுமக்கிற கழுதையா நாம் மாறணும். ஆமென். எஸ். சில நேரம் பிசாசு எல்லாத்தையும் என்ன செய்வான்? கொடுக்கிற மாதிரி கொடுத்து பலனா இருக்கிற மாதிரி பண்ணுவான். ஏமாந்துராதீங்க, ஏமாந்துராதீங்க. ஒழுக்கமான பாதையில, கர்த்தரை தேடுகிற பாதையில உருவாகிற பலன் தான் சரியான பலன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். தேவ பிரசன்னத்திலே பலனை தேடுகிற மனுஷன் பாக்கியவான். செவ்வையான பாதையிலே ஒழுக்கமா இருக்கிறவன் பாக்கியவான். அப்படிப்பட்ட ஒரு பலன் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் உண்டாகட்டும். நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை செய்வாராக. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால்.